திண்டுக்கல்லில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் புறநகர் பகுதியில திண்டுக்கல் பழனி சாலையில முக்கியமாக பிரபலமாக செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு அருகில் நயினார் முகமது தெரு என்ற பகுதி உள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சபரிமுத்து. இவர் தனது குடும்பத்தினருடன் அங்கு வசித்து வருகிறார். இவர் ரெட்டியார் சித்திரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ஸ்டெல்லா செல்வராணி ஜம்புலியம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் துவக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில வரும் சில நாட்களில் இவரது மகளுக்கு திருமணம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக திருமணத்திற்கு துணி எடுப்பதற்கு நேற்று குடும்பத்துடன் திருச்சிக்கு சென்றிருக்கிறார்கள். மீண்டும் இரவு 11 மணி அளவில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு முன்புறம் உடைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்ற சபரிமுத்து பீரோவும் உடைக்கப்பட்டது தெரிய வந்தது. அதிலிருந்து பீரோவில் இருந்த 100 பவுன் சுமார் 100 பவுனுக்கும் மேற்பட்ட தங்க நகைகள் மற்றும் 20,000 ரொக்க பணம் கொள்ளையடிக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சபரிமுத்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த தாலுகா போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் நிபுணர்கள் வரவைக்கப்பட்டு தடயங்கள் மற்றும் கைரேகைகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் வந்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சரவணன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.